மத கண்ணாடியை கழற்றி விடுங்கள், மக்களை அப்போதுதான் பார்க்க முடியும். ரஷ்யாவின் ஏழ்மையான பகுதிகளில் ஒன்றான தகெஸ்தானில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. தாகெஸ்தான் மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய செச்சினிய குடியரசு, இங்கு சேத்திய குடியரசு, கபர்தினோ பல்கேரியா குடியரசு ஆகியவற்றில் 2007 முதல் 2017 வரையில் காசசஸ் அமீரகம் மற்றும் காகசஸ் இஸ்லாமிய அமீரகம் ஆகிய ஜிகாதி அமைப்புகள் தாக்குதல் நடத்தினாங்க. கடந்த மார்ச் மாதம் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் குரோக்கஸ் சிட்டி ஹால் பகுதியில் தாக்குதல் நிகழ்ந்ததை தொடர்ந்து அதற்கு IS அமைப்பு பொறுப்பேற்றாலும் அதிகாரிகள் யுக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகள் மீது குற்றம் சாட்டினாங்க. அப்போது அதிபர் விளாடிமிர் புதின் மத நல்லிணக்கம் மற்றும் பல்வேறு மதங்கள் இனங்களுக்கு இடையில ஒற்றுமைக்கு தனித்துவமான உதாரணமாக ரஷ்யா திகழ்வதால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் தீவிரவாத தாக்குதலுக்கு ரஷ்யா இலக்காகாது அப்படின்னு சொன்னார். ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு சேவை அமைப்பான FSB மாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூத வழிபாட்டு தளத்தில் தாக்குதல் நிகழ்த்துவதற்கான IS அமைப்பின் முயற்சியை முறியடித்ததாக 3 மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து தங்களுடைய முதன்மையான எதிரிகள் யுக்ரைன் மற்றும் மேற்கு கூட்டணி அப்படின்னு ரஷ்ய மக்கள் நம்புகிறாங்க. அதிகாரப்பூர்வ விவகாரங்கள் குறித்த சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக ரஷ்ய மக்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதற்கு ரஷ்ய அதிகாரிகள் தயங்குறாங்க. மத ரீதியான பார்வை வந்துவிட்டால் எதுவுமே புரியாது. அதனால் மக்கள் நலனை முன்வைத்து செயல்பட்டால் மட்டுமே எந்த அரசும் அதே போல் ஜனநாயக அரசாக இருக்க முடியும். இல்லைனா அது ஜனநாயக அரசாக இருக்க முடியாது.